பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை நேரம் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக உங்களோடு கூட பேசுவாராக. பேசுகிறது நான் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இவர்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை சிந்தையும் இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு புதுசாக ஒன்று தெரியுமே, இல்லைடா 30 எபிசோடில் வித்தியாசமாக இருந்துச்சு, இன்றைக்கி 31வது வித்தியாசமாக இருக்கிறாரு அப்படின்னு யோசிப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது வித்தியாசமாக என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, என் கண்ணில் கண்ணாடி இருக்குது, அதை பார்ப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களோடு கூட தெளிவாக சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். அப்போது நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க, என்னன்னா இத்தனை நாள் பார்க்காதவர் இன்றைக்கி புதுசாக கண்ணாடி போட்டுக்கிறாரு. உங்களோட எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை பாஸ்டர் ஜோயலுக்கு கண்ணு தெரியாமல் போச்சோ அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை சிலருடைய சிந்தனைகள், இவரோட ஸ்டைலுக்குன்னு போட்டிருக்கிறாரு, நிறைய இடத்துல அவங்க டிவியில் பார்க்கணும், யூடியூப்பில் பார்க்கணும், நல்லவரோட ஸ்டைலுக்கு போட்டிருக்கிறாரு. அப்புறம் சிலர் கூட என்னலாம், இந்த பாஸ்டருக்கு இந்த மாதிரி யூத் போடுற ஸ்டைலான கண்ணாடி தேவையா அப்படின்னு சிலர் யோசிப்பீங்க. ஓகே, நான் செய்திக்கு நேரம் வர விரும்புகிறேன். இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல். நான் கண்ணாடி போடும்போது இது எதுக்கு வந்துச்சு, எதுக்கு போட்டிருக்கிறேன், எப்படி, அதனுடைய காரியங்கள், சில காரியம் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், அநேக குடும்ப பிரிவினைகளுக்கும், சபைக்குள் ஏற்படுகிற குழப்பங்களுக்கும், பிஸ்னஸில் ஏற்படுகிற குழப்பங்கள், கலவரங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? தவறான புரிந்து கொள்ளுதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தயவாக என்னை கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன சப்ஜெக்ட் மாதிரி இது நான் going to teach you. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேவை. ஒரு மனுஷனுக்கு 6 அறிவு உண்டு. அதில் 6வது அறிவு பகுத்தறிவு. இங்கே கேட்கலாம், இஸ் பைபிள் இஸ் டாக்கிங் அபவுட் தட் tacit knowledge. எஸ், அந்த பகுத்தறிவு குறித்து பைபிள் கூட டீச் பண்ணுது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் கூட அந்த ஆவியினாலே சிலர் ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அந்த பகுத்தறிகிற வரம் சொல்லி பார்க்குறோம். ஏசாயாவில் கூட இருக்கிறது இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வை அருளும் ஆவியானவர், அறிவை உணர்த்தும் ஆவியானவர், அறிவை தரும் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அறிவை குறித்து பார்க்குறோம். பொதுவாக இந்த அறிவு அப்படின்னு சொல்லும் போது எதில் வருது அப்படின்னா, இருதயம். பைபிளில் பல இடங்களில் டாக்கிங் அபவுட் ஹார்ட், இருதயம் என்று பேசப்படுது. பொதுவாக இருதயம் வரும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மாம்சமான அந்த நம்முடைய இடது கை மடக்கி வச்ச என்ன சைஸ் இருக்குமோ அந்த இருதயம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பொதுவாக. ஏன் இருதயம் போட்டுக்கிறாங்கன்னா, பொதுவாக இருதயம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும், இருதய துடிப்பு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். இட் இஸ் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அவர் பாடி, நம்முடைய சரீரத்துடைய ஒரு மைய பகுதியாக காணப்படுது. அதனால் அது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய ஆத்துமாவை குறிக்கிறது. அது சீட் ஆஃப் எமோஷன். இந்த ஹார்ட் மீன்ஸ் சீட் ஆஃப் எமோஷன். அது 4 பகுதியாக நம்ம பைபிள் ரிலேட்டிவ் பிரித்தா, இருதயம் அப்படின்னா சித்தம், உணர்வு, மனசு, அறிவு. சித்தம், உணர்வு, மனசு, அறிவு. அந்த அறிவில் ஒரு பகுதி தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். செய்திக்கு ஆதாரமாக ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் நான் சில வசனத்தை வாசிக்கிறேன். நம்பர்ஸ் சாப்டர் 22 verse 23 onwards. கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதை வழியில் திரும்ப பிழையாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். வசனம் 27. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழ் படுத்து கொண்டது. பிழையாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். 28ஆம் வசனம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில்
ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். வசனம் 33, 34. கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று, எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாதா இருக்குமானால் நான் திரும்ப போய்விடுகிறேன் என்றான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நல்ல ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதி குறித்து நீங்கள் கற்றிருக்கலாம். நான் ஒருக்க கூட நான் சொல்கிறேன், ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளை சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாக்குக்கு ஒரு வைராக்கியம். இந்த பாலாக்கு என்ன பண்ணுறான்னா, பிள்ளையாம் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, ஹவ் டு கோ அண்ட் கர்ஸ் த பீப்புள். அவர் சொல்கிறார், இல்லை நான் சபிக்க மாட்டேன், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிள்ளையாம் பாலாக்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐ ஒன்ட் கர்ஸ், நான் அவங்கள சபிக்க மாட்டேன். தே ஆர் த பீப்புள் ஆஃப் காட், அவங்க தேவனுடைய ஜனம். தே ஆர் த பிளஸட் பீப்புள், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இப்போ திரும்ப பாலாக் சொல்கிறேன், நான் காசு கொடுக்குறேன்ப்பா, நான் அதை கொடுக்குறேன், பொண்ணு கொடுக்குறேன். அப்போ லஞ்சம் கொடுத்து திரும்ப சொல்கிறார், போய் ஹவ் டு கர்ஸ், நீ போய் சபிக்கணும். அப்பவும் திரும்ப அவர் மட்டம் தட்டி நான் போக மாட்டேன் அப்படின்னாரு. 3வது முறை. அப்போ ஆண்டவோட போய் கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இரவில் தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து, அந்த மனிதன் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவரோடு கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். சரி, உன்னை வற்புறுத்தி கேட்டிருக்கிறான்ப்பா, நீ வர கேட்டுட்டு இருக்கிறப்போ, ஆனால் பட் யூ ஹாவ் டு வெரி கேர்ஃபுல், நான் உனக்கு என்ன வார்த்தையை சொல்கிறனோ அது மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பேசி அனுப்பிவிடுறார். இப்போ கழுதை மேலே உட்காந்து போயிட்டு இருக்கிறார் பிள்ளையாம். என்ன நோக்கம்? பாலாக்குக்கு ஜனத்தெல்லாம் சபிக்கணும். ஆண்டுடைய நோக்கம் ஜனத்தை சபிக்கக்கூடாது. இவருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் பிள்ளையாம். போகிற வழியில் கர்த்தருடைய தூதனானவர் அந்த பட்டயத்தோடு கூட அந்த வழியில் நிற்கிறார். கர்த்தருடைய தூதன் வந்து வழியில் நிற்பது பிள்ளையாம் தீர்க்கதரிசிக்கு தெரியல. அந்த வழியை மறைச்சிட்டு இருக்கும் போது இந்த கழுதை கொஞ்சம் மிரண்டு போச்சு. ஐயோ, எப்படி போகிறது, வழி தெரியாமல் நிற்குது. முன்னாடி பார்த்தா கழுதையுடைய கண்ணுக்கு தேவதூதன் தெரிகிறாரு. உடனே கொஞ்சம் அப்படி வழி தப்பி விலகி போகும்போது பிள்ளையாமுக்குள்ள பயங்கர கோபப்பட்டு கழுதை அடிக்கிறான். அதான் வசனம் 23ஆம் வசனத்தில் பார்த்தோம். கழுதை வழியில் திருப்ப பிள்ளையாம் அதை அடித்தான். என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. அப்போ திரும்ப பாருங்க, திரும்ப கொஞ்சம் வழி விலகி போகும்போது 25ஆம் வசனம், திரும்பவும் அதை அடித்தான். எதுக்குங்க பிள்ளையாம் கழுதை அடிக்கணும்? கழுதை எதுவும் தப்பு பண்ணிச்சா? நோ. அதுக்கப்புறம் பாருங்க, 3வது முறை 27ஆம் வசனத்துல கழுதை தடியினால் அடித்தான். 2 முறை சாதாரணமாக கம்ப வச்சு அடிச்சுட்டு 3வது முறை தடியை வச்சு அடிச்சாங்க. என்ன பாவங்க பண்ணிச்சு கழுதை? ஒரு அருமையான வசனம் இருக்குது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திறனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபமூட்டாது இருப்பீர்களாக. Because of the misunderstanding, the problems are rising up. ஒரு தவறான புரிந்து கொள்தலினால் இன்றைக்கு பிரச்சனைகள் எல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முதல்ல யோசித்துக்கலாம், எதுக்கு இந்த கழுதை எப்படி வழி விலகுது, ஏன் போக மாட்டேங்குது, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்றேன், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் அண்ட் எனிபடி. 3 விதத்தில் பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். இட் இஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். இட் இஸ் ஸோ ஹார்ட். இது ரொம்ப எளிது கிடையாது. முழுவதுமாகவும் புரிந்து கொள்ள ஒருவராலும் முடியாது. ஏதோ ஒரு அளவுக்கு மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும். என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல். ஏதோ ஒரு காரியத்தையும் சரியாக தெரியாமல், பேக்ரவுண்ட் என்ன, பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியாமலே தவறாய் சில காரியத்தை, கண்ணோட்டத்தை நம்ம இருதயத்தில் நினச்சிட்றோம். 3வது நாட் அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் பெட்டர். ஒன்றுமே புரியாட்டாலும் அது நல்லது. மிஸ்பிஹேவியர்னு வார்த்தை வரும். மிஸ்பிஹேவியர், மிஸ்டேக், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்யூஸ், இப்பெல்லாம் பல வார்த்தைகள் இருக்கிறது. இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. உங்கள் சிந்தையும் இருதயத்தை மாற்றக்கூடிய வார்த்தை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை, சிந்தையை சுத்திகரிப்பார், மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறேன். நான் யோசிச்சு பாருங்கம்மா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன?
என்ன நடந்திருக்குமே தெரியாது. பரவ யோசிப்போம், ஐயோ சே தப்பா நினைச்சிட்டேனே, இந்த ஆளை தவற எடை போட்டேனே. நம்ம ஒரு நபரை தவறா சுட்டி காட்டி பேசிட்டே இருப்போம். ஆனா ஒரு நாள் அவங்க பக்கத்துல பேசும்போது தான் தெரியும் அவங்களுடைய இருதயத்தின் காரியங்கள். சே இந்த நபரையா நான் இப்படி பேசிட்டேன். நீங்க நம்முடைய சிந்தையெல்லாம் வீணாய் கரைப்பட்டு போய் கிடக்கிறது காரணம் தவறான புரிந்து கொள்ளுதல். இங்கே பிள்ளையாம் 3 முறை கழுதை அடிச்சாங்க. இது வரைக்கும் வளர்த்த கழுதை சாப்பிட்டது, இது வரைக்கும் பல இடங்களை சுமந்து கொண்டு சென்றதுங்க. கூடயே இருந்த கழுதை ஒரு வழியில கொஞ்சம் விலகும் போது அதை போய் அடிக்கிறாங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஓ இட்ஸ் a great miracle, it was a wonder. இது ஒரு அதிசயம், பட் இட் இஸ் நாட் த miracle. இது ஒரு அற்புதம் இல்லை. அற்புதம் சொல்லி பல இடங்களில் பேசப்படுது, நம்ம கேட்கிறோம், வாசிக்கிறோம். சரியாய் புரிந்து கொள்ளாமல் குற்றப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனை எழுப்பும்போது பேசாத உருவம் கூட பேசுவாங்க. யோசிக்க, ஐயோ என் பையன் அகேன்ஸ்டா பேசிட்டான், சே நான் நம்பினவன் இப்படி அவன் வாய் திறந்து பேசிட்டானே, நினைச்சு கூட பார்க்கல என்னுடைய மருமக இப்படி பேசிட்டாங்க, என்னுடைய பெற்றோர் எப்படி வாய் திறந்து பேசிட்டாங்க. அம்மா கழுதை ஏன் வாய் திறந்து பேசிச்சு? ஆண்டவர் ஏன் கழுதையின் வாயை திறந்தார்? காரணம் என்ன தெரியுமா? புரிந்து கொள்ளாமல் அந்த கழுதைய மேல அவன் தவறாக எடுத்த முடிவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க ஃபேமிலியில் ஏற்பட்ட ஒவ்வொரு குழப்பத்திற்கும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் தவறாக எடுத்த முடிவுனால இன்னைக்கு கழுதை கத்துனது போல் பல காரியம் குடும்பத்தில் கத்தி கொண்டிருக்கிறது தெரியுமா? இப்போ கீழே தேவதூதன் உணர்த்துறார். அப்போ என்ன சொல்றான் பாருங்க, கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது 28ஆம் வசனத்தில் உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிள்ளையாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன்? ஒண்ணுமே செய்யாம இன்னைக்கு தவறா புரிஞ்சு கொண்டுட்டு நம்ம அவங்க மேல என்ன நம்ம பேசுறோம்ல. 29ஆம் வசனம், அப்பொழுது பிள்ளையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன். ஏங்க பிள்ளையாம் நினைச்சது, மை donkey is mocked at me. அது என்ன மோக்கிங் பண்ணுது, என்ன அதை கேலி பண்ணுது, பரியாசம் பண்ணுது நினைச்சிட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷம் கழுத கூட இருந்துச்சுங்க, பரியாசம் பண்ணிச்சா? தவறான புரிந்து கொள்ளுதல். என்ன நடக்குது, என்ன உண்மை தெரியாமல் தவறாய் புரிந்து கொண்டு கழுத மேல அடிச்சாங்க. நீங்க சரியா புரியட்டாலும் பரவாயில்ல, தவறா புரியாதீங்க. இந்த செய்தி நான் கொடுக்க வரேன். It is very much hard to understand, but don't misunderstand. தவறா மட்டும் புரிஞ்சிடாதீங்க ஒரு நபரை. எல்லோரும் மனுஷர்கள் தான், எல்லோருக்கும் யூனிக்கா கேரக்டர்ஸ் இருக்குது. சரியை தவறாய் புரிந்து கொள்ளுதல், தவறை சரியாய் புரிந்து கொள்ளுதல், இன்றைக்கு எல்லாமே புரிந்து கொள்ளுதல் எல்லாம் வித்தியாசமா இருக்குதுங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு அம்மா 1100 வெள்ளிக்காசு வச்சுருந்தாங்க. அந்த வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டதை யாரோ எடுத்துட்டாங்க. அந்த அம்மா அப்பா சபிச்சு பேசுகிறாங்க. அந்த என்னெல்லாம் சபிச்சு பேசுனாங்கன்னு வேதம் எழுதலை. நான் நினைக்கிறேன், ஐயோ எவங்க இந்த காசு எடுத்தா நான் வழங்காமல் போயிடுவான், நாசமாக போயிடுவான், உருப்படாமல் போயிடுவான், இந்த ஒருவேளை இந்த நாட்களில் போட்டு சபிக்கிற வார்த்தைகள், ஏன் இந்த காசு எடுத்தானோ அவனுக்கு வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும், இப்படிலாம் சபிச்சு பேசுகிறாங்க. உடனே பையன் ஓடி ஏம்மா இன்னைக்கு காணாமல் போன அந்த 1100 வெள்ளிக்காசு ஏண்டதாக இருக்குது, நான் தான் எடுத்தேன், என்னம்மா இப்படி தாங்க முடியல, இப்படி போட்டு சபிக்கிறீங்களே. இங்கே பாருங்க, சொந்த பையன் என் தாயா இப்படி பேசுகிறா சபிச்சு, அந்த பேச்சு தாங்க முடியாமல் அந்த காசை கொடுக்குறான். இன்னைக்கு எந்த சம்பவம் அது தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் என்ன நடந்துச்சு, யார் பண்ணா, இது எதுக்கு நடந்தது என்று சொல்லி சரியான ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளாமல் இன்னைக்கு தவறான ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு சபிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த சகோதரி மாதிரி. உடனே அந்த பையன் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்கிறான், ஐயோ சார் என் பையனா, உடனே கத்துருன்னு ஆசீர்வதிப்பார் மகனே. எப்படி மாறுறாங்க பாருங்க. ஒருவேளை டீச்சர்ஸ் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கலாம், உங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் தவறான முடிவுகளுக்குள் நீங்கள் போயிருக்கலாம். பெற்றோர் இந்த செய்தி கவனிச்சுட்டு இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகளின் காரியங்களை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளாமல் தவறாய் புரிந்து கொண்டு சில முடிவுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க.
ஒர்க் பண்ணுற நீங்கள் ஸ்டாஃபாக இருக்கலாம், சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்கள் இல்லை பாஸாக இருக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளாமல் தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக இன்றைக்கு உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள பிளவு ஏற்பட்டிருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, தவறான புரிந்து கொள்ளுதல். சரியாய் புரிந்து கொள்வதற்கு மிக கடினம். ஆனால் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பொதுவான இடத்துல 3 பேர் 2 பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தள்ளி நிற்போம். அவங்க கை நீட்டி நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம், அவன் என்ன பார்த்தா தப்பாக பேசுகிறான். நம்முடைய இருதயத்தில் தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலை கொண்டு நம்ம அவனை சபிப்போம். என்ன இப்படி பேசிட்டானே. உங்களுக்கு இந்த கதை தெரியும். 4 குருடர்கள் யானை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்குறாங்க. they describe எலிஃபண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒருத்தன் வந்து தும்பிக்கை பிடிச்சிட்டு யானை வந்து உலக்க மாதிரி இருக்கும் அப்படின்ட்டான். ஒருத்தன் வந்து அவன் தடவை பார்த்தது வயிறு, ஸ்டொமக்கு தடவை பார்த்துட்டு அவன் சொல்கிறான் யானை வந்து பெரிய பானை மாதிரி இருக்கும் அப்படின்ட்டான். ஒரு காலை பிடிச்சி பார்த்துட்டு அவன் சொல்லிட்டான் யானை வந்து ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கும். ஏன்? அவங்களுக்கு கண் அடைச்சிருந்துங்க. இன்னைக்கு அநேகருடைய மனக்கண்கள், இருதயத்தில் கண்கள் அடைச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாமே நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், தெரியுமா? அப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? ப்ளீஸ் வந்து யாரையுமே முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது. நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலே பெரிய ஆழமான கடல் எது அப்படின்னா பசிபிக் ஓசன் தான், பசிபிக் பெருங்கடல். அந்த பசிபிக் பெருங்கடல்லையே ரொம்ப ஆழமான கடல் எது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் தேசத்தில் உள்ள கடல். இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது 35,837 அடி அந்த ஆழம். இதுவே பல ஆண்டுகள் கழிச்சு இந்த ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, depth of the heart of the human is deeper than the deepest sea of the world. இந்த உலகத்திலே இருக்கிற ஆழமான கடலை காட்டிலும் ரொம்ப ஆழமானது எது தெரியுமா? மனுஷனுடைய இருதயம் ரொம்ப ஆழம். இன்னைக்கு தவறாக புரிஞ்சு கொண்டு ஒருத்தரையும் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க. even your husband, your spouse, your friends, your parents, நம்ம வந்து கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கிறோம். இங்க சொல்றாரு, வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாது இருந்தேன். தேவதூதன் நிற்கிறத அறியாது இருக்கிறாருப்பா. அப்படிதான் பல காரியங்களை நம்ம அறியாம இன்னைக்கு தவறு பண்ணிட்டோம்ல. ப்ளீஸ் சிந்தையில் இன்னைக்கு மாற்றம் உண்டாகட்டும். ஒரு சின்ன காரியம் பார்க்கும்போது, சின்ன சம்பவம் பார்க்கும்போது, ஒரு நபர் ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்ம அவனை அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அது பாவம் தெரியுமா? பிலேயாம் சொல்றாரு, நான் பாவம் செய்தேன், இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டுந்தாய் ஆனால் மெய்யாக வைக்கும் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு வசனம் இருக்குது. வேதத்தில் பல காரியம் இருக்குது. அதாவது நைல் நதி நமக்கு தெரியும். 285 ஆண்டுகள் கழிச்சு தான் நைல் நதியுடைய நீளத்தை கண்டுபிடிச்சாங்க. கர்த்தர் ஆபிரகாமை அறிஞ்சு கொள்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு. அவர் சொல்றாரு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். அப்படி அறியறதுக்கு 40 வருஷம் ஆச்சுங்க. ஒரு நபரை ஒருவரால் சரியாய் புரிந்து கொள்ள கடினம், ஆனால் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். அது என்னவா இருக்கலாம், சரியானதாக கூட இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். அவர் நடந்தது வேற ஒரு சம்பவமாக இருக்கும். அதுவே தவறாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா தவறான காரியத்தை யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். நம்முடைய காரியத்தை நான் பார்த்துட்டு போவோமே. வேதத்தில் சில வசனங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம், ஆகாயத்தில் கழுகுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலுடைய வழியும், ஒரு கன்னிகை நாடின மனுஷனுடைய வழியுமே, அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் நின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். ஆகாயத்தில் பறவைக்கு யாருங்க ரோடு போட்டு வச்சிருக்கிறா? கடல்ல கப்பலுக்கு யாரும் ரோடு போட்டு வச்சிருக்கிறா? கண்மலையில் பாம்புக்கு ரோடு போட்டு வச்சிருக்கிறாங்களா? வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அப்படியே கன்னிகை நாடுகிற மனுஷனுடைய வழியும் இருக்குது. அப்படின்னா மாறி மாறி அங்கெங்கேயும் போவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஒருத்தனையும் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியாது. இன்னொரு அருமையான வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது.
நடை மாறி மாறி விகாரப்படுமா. nobody could able to understand. ஒருத்தர் கூட சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது. மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. கஷ்டம்தான், அறிய முடியாது. ஆனா தவறு அறிய வேண்டாம், அது பிரச்சனைக்கு ஏதுவாய் மாறும், பெரிய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும், அது குடும்ப பிரிவினைகளை ஏற்படுத்துங்க, கசப்பு, விரோதத்தை, கலவரத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த செய்தி கவனித்துக் கொண்டிருக்கும் போது நான் பிராக்டிக்கல் உங்களோட மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லை உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கட்டும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, பைபிள் வந்து பேசுதா இருதயம் அந்த மனுஷனோட இருதயம் தான் ஆழமாக இருக்குது, அதை கண்டுகொள்ள முடியாது அப்படின்னு. எஸ், அருமையான ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 64 சங்கீதம் 6 வசனம், அதில் கீழ்ப்பகுதி, அவர்களில் ஒவ்வொருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாக இருக்கிறது. ஒவ்வொருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாக இருக்குதுங்க. இன்னைக்கு சரியாய் புரிந்து கொள்ளாமல் ஆழமாக இருக்குது, அதை தவறாக நம்ம நினச்சி என்ன மிஸ்டேக் பண்ணுறோம்ல. இருதயத்தை ஆராய்கிறவர் ஒரே ஒருவர் தேவன் மட்டும்தான், ரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை குறித்து யோவான் 2:25 வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. மனுஷரை குறித்து அவர் அறிஞ்சிருக்கிறாருங்க. நம்முடைய உள்ளான காரியங்கள், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஈசாய் வீட்டுக்கு போயிருக்கும் போது எல்லாம் பரிசுத்தம் பண்ணி அழைச்சி கொண்டு வந்தாச்சு. அவர் நினைச்சாரு, ஓ இவனா இருக்குமோ, ஆண்டவர் சொன்ன மனுஷன் முகத்தை பார்க்குறேன், இருதயத்தை பார்க்குறேன். அடுத்தது, ஓ இவனா இருக்குமோ. இன்னைக்கு ஏன் நம்ம தவறாக புரிஞ்சு கொள்றோம் தெரியுமா? ஒருவனுடைய வெளி தோற்றத்தையும் அவனுடைய வெளி செயல்களை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருதயத்தை நமக்கு தெரியாது. ஆனால் இருதயத்தை அறிய முடியாது, ஆராய முடியாது. கர்த்தர் மாத்திரம் அறிவார். அவனுடைய நாமது மகிமை உண்டாகட்டும். ஒரு வேடிக்கையான சம்பவம். ஒரு நாள் ஒருத்தர் பிரயாணம் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. போகும்போது பயங்கரமான மழை. அப்போ அவர் ஒதுங்கி நிற்குமேன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் பக்கத்தில் ஒதுங்கி நிற்கிறார். அப்போ திடீர்னு சத்தம் கேட்குது, கையை வெட்டுங்க. இது பயந்துட்டாருண்டா, கையை வெட்டுங்க, ஏதோ சம்பவம் நடக்குது அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் கேட்குது, அந்த காலை வெட்டுங்க. என்னடா கையை வெட்டுங்க, காலை வெட்டுங்க, ஏதோ சம்திங் இஸ் ராங், தவறா ஏதோ நடக்குதப்பா அப்படின்னு சொல்லி பயந்து நிற்கிறாரு. அப்புறம் திடீர்னு சத்தம் கேட்குது, அந்த கழுத்தை வெட்டுங்க. பயந்து ஓடிட்டார். ஓடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸை கூட்டு வந்துட்டார். இப்படி இங்கே வந்து கொலை நடக்குதுங்க, கையை விட்டு, காலை விட்டு, கழுத்தை விட்டுன்னு சொல்லி சத்தம் கேட்குது, வாங்க அப்படின்னு சொல்லி. என்கொயரி போலீஸ் வந்து நின்று பார்த்தா, அவர் ஒதுங்கி நின்ற பில்டிங் வந்து பக்கத்தில் கார்மெண்ட்ஸ், துணி தைக்கிற இடங்க, டெய்லரிங். அங்கே என்ன பண்ணிட்டுருக்கிற மழை சத்தம் பார்த்தீங்களா? அப்போ கையை வெட்டுப்பா, சட்டை துணி கையை வெட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கிறாரு. அந்த பேண்ட்டுக்கு இந்த காலை வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பொதுவாக அவங்களுடைய பாஷையில் அப்படி தான் பேசுவாங்க. அப்புறம் காலர் கழுத்தை வெட்டு அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த நபர் ஒளிஞ்சு நின்னார். இது என்னன்னே தெரியாது, என்ன சமூகம்னே தெரியாது. தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் எப்படி விளைவு ஏற்படுத்துறது பாருங்க. ஒருவேளை வேடிக்கையாக இருந்தாலும் இன்னைக்கு அநேகர் அப்படி தான் பண்ணுறோம். மற்ற குடும்பத்தில் என்ன நடக்குன்னே தெரியாமல் தேவையில்லாத ஒரு காரியத்தை நம்ம யோசித்து வெளியே போய் சொல்லி இன்னைக்கு பல குற்றங்கள் ஏற்படுதுங்க. காரணம் என்ன? நான் இந்த செய்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த ஸ்கூலிங் டைமில் ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ்மேட் ஒருத்தர் ஒரு அழுக்கான சட்டை, கிழிஞ்ச சட்டை போட்டு வந்திருந்தான். அப்போ நான் வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிறேன். ஒருத்தன் சொல்கிறேன், இவன் கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிறான்டா அப்படின்னு. அவன் அந்த சொன்னால், அவன்கிட்ட அந்த ஒரு சட்டை தான் உண்டு பாவம். அவன் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு புத்தி வந்தது. இப்படி தான் பல முறை நம்ம என்னன்னே தெரியாமல், அவனுடைய நிலைமை தெரியாமல், கஷ்டம் தெரியாமல், அவனுடைய சூழ்நிலைமைகள் நமக்கு தெரியாமல் தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது ஞாபகம் வந்தது. இப்போ கூட நான் உண்மையை சொல்கிறேன், ஒருத்தர் கிழிஞ்ச ட்ரெஸ் போடணுன்னா கூட மனசு கஷ்டமாகும். அவங்களுக்கு முடிஞ்சதை கொடுக்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். யாரை கஷ்டப்பட்டவங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இருதயத்தை கொடுத்துருக்கிறார். காரணம், அன்னைக்கு தவறாமல் புரிந்து கொண்டு செஞ்ச அந்த காரியம் இன்னைக்கு புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, தவறாய் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்கிற இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பலருக்குள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸை குறித்து நீங்கள் தவறான எண்ணங்களை வச்சுருக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை குறித்து, பேரண்ட்ஸை குறித்து, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை குறித்து தவறான கண்ணோட்டங்கள் எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தா, ஒருவேளை உங்களுடைய போதகரை குறித்து கூட தவறான கண்ணோட்டம் இருக்கும். எல்லோரும் பாவிகள் தாங்க,
எல்லோரும் சாதாரணமான மனுஷங்க தான். எல்லோரும் சில காரியத்தில் மீறி போகிறோம். மீறுதல் அக்கிரமம் உண்டு. அக்கிரமம் என்று சொன்னால் தெரிஞ்சு செய்கிறோம் தவறு, மீறுதல் தெரியாமல் செய்கிற தவறு. இப்படி பல இடங்களில் மீறி போகிறோம். பலரை நாம் குற்றமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். அப்போ சில 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா பவுல் பர்னபாவை குறித்து பார்க்க முடியும். அவங்க பவுல் ஊழியம் செய்யும்போது பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சப்பான் எழுந்து நடந்தார். உடனே எங்களோட ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ இவங்க தான் தேவன் போல, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை மெர்க்குரி என்று சொல்லி அவங்க மாலை கொண்டு வராங்க, பூஜை பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல், இவங்க தான் தேவன் போல. அந்நியர்கள் தவறாக புரிஞ்சு கொண்டு ஒரு தவறான வழிநடத்தலுக்குள்ளே போகப்படுறாங்க. எல்லாமே தேவன் என்று சொல்லி யார் என்று சொல்லி புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு தவறான வழிபாடுகள் ஏற்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கூட நடக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே அபிஷேகத்தில் பரிசுத்தாவை பெற்று நிற்கிறாங்க. அப்போ ஜனங்களோ இவங்கள மதுவான வெறி கொண்டிருக்கிறாங்க. ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலுங்க. யூதா தன் மருமகளை தவறாய் புரிந்து கொண்டான். காயின் ஆபேலை தவறாய் புரிந்து கொண்டான். காயின் ஆண்டவரை தவறாக புரிந்து கொண்டான். ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். ஏவாள் ஆண்டவரை ஆதாம் ஏவாள் ஆண்டவரை தவறாக புரிஞ்சு கொண்டாங்க. அந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது. அப்போ யோசிச்சிருக்காங்க, ஏன் கனியை புசிக்கக்கூடாது? ஏதோ ஆண்டவர் நம்மகிட்ட மறைச்சு வைக்கிறார், ஏதோ நமக்கு தராமல் மறைச்சு வைக்கிறார். இப்படியெல்லாம் பல விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? 2 காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலில் 1ஆம் அதிகாரம், அதில் அன்னாளை குறித்து பார்க்குறோம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, சக்கரத்தினால துன்பப்படுத்தப்படுறாங்க. தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது 12ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். ஏலி வாயை கவனித்து கொண்டிருக்கிறான். அந்த அம்மா ஜெபம் பண்ணுற உதடுகள் மாத்திரம் அசையுது. அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். ஏலி ஊழியக்காரங்க, அந்த அம்மா கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏலி நினைச்சது, ஐயோ வெறி கொண்டு குடிச்சிட்டு வந்திருக்கிறா. கேட்குற, நீ எவ்வளோ நேரமாக குடிச்சிட்டு இருப்ப? மதுமானத்தினால் நீ என்னப்பா வந்திருக்கிற? அவள் சொல்கிறா, நான் இருதயத்தை ஊட்டுறேன். அவளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அம்மா ஐயா, வேலையுடைய வெளி தோட்டத்தை பார்த்து பலர் தவறாய் எண்ணி உங்களை குற்றவான் என்று சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திரும்ப இருதயத்தை பார்க்குற கர்த்தர். ஏலி கூட சொல்றார், வாயை கவர்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். இருதயத்தை கவனிக்கிறவர் கர்த்தர். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். இந்த சகோதரி குடிச்சிட்டு தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். சொல்றா, பேலியாளின் மகளாக என்ன வேண்டாம். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அங்கே ஒரு சாரிபாத் விதவை வீட்டில் பஞ்சகாலம். அப்போ எலியா அங்கே போய் அற்புதம் நடக்குதுங்க. தேசமெங்கும் பஞ்சம், சாரிபாத் விதவை வீட்டில் செழிப்பு. இந்த முடிஞ்ச உடனே இவைகளுக்கு பின்பு வீட்டு காரியங்கள் எல்லாம் அந்த ஸ்திரீயின் மகள் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டு இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனசினை எனக்கும் நோக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம், என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். நம்ம சொல்றாங்க, யோ எலியாவை என்ன என் மகனை சாவு பண்றதுக்காக வந்தீர், அக்கிரமத்தை நினைக்க பண்ண வந்தீர். எலியா எதுக்குமா போனார்? பஞ்ச காலத்தில் போஷிக்கப்படுவதற்கு கர்த்தர் எலியாவை பயன்படுத்தினார். எல்லா அற்புதத்தெல்லாம் பெற்றுட்டு இப்போ இந்த அம்மா எலியா தீர்க்கதரிசியை சரியாய் புரிந்து கொள்ளாமல் தரக்குறைவாய் பேசுகிறாங்க. இன்னைக்கு ஊழியர்களும் விசுவாசிகளை தவறாய் புரிந்து கொள்கிறாங்க. ஊழியர்களும் ஊழியர்களை தவறாக புரிஞ்சு கொள்கிறாங்க. விசுவாசிகளும் அவிசுவாசிகள் இன்னைக்கு தவறாய் புரிந்து கொண்டு தவறான முடிவுகள். ஏன் ஐயா கொலைகள் நடக்குது? ஏன் குற்றங்கள் நடக்குது? ஏன் விவாகரத்துகள், ஏன் தவறான கொலைகள் நடக்குது தெரியுமா? தவறான புரிந்து கொள்ளுதல். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பிள்ளையாம் தன் கழுதையை தவறா புரிஞ்சு கொண்டு என்ன கேலி செய்யுது அப்படி சொல்லி அடிச்சாங்க. நம்முடைய எடுக்கிற ஒவ்வொரு தவறான முடிவு எதிலும் திரும்ப வருது? தவறான புரிந்து கொள்ளுதல். ஒரு ஐயா புதுசாக கடை வச்சிருக்கிறாரு. அவர் பயங்கர தலைவலினால வீட்டுக்கு வந்தார். புது தம்பதி வீட்டுக்கு வரும்போது அவர் கண்ணில் பார்த்தது ஏதோ ஒரு அந்நிய நபர் வீட்டிலேருந்து வெளியே போகிறார். அவருக்குள்ள பயங்கர சந்தேகம், ஏதோ சம்திங் இஸ் ராங், தவறாக ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு தன் மனைவி மேலே ஒரு சந்தேகப்பட்டார். அந்த ராத்திரி ஒரு பிளான் பண்ணார், இன்றைக்கி ராத்திரி என் மனைவியை கொன்றணும், ஏதோ தவறான ஒரு முடிவு செய்கிறேன், நான் என் மனைவியை கொல்லணும். அப்படி தூங்கிட்டார். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மனைவி குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு காஃபி எடுத்து வராங்கன்னாங்க, காஃபி குடிங்க. கையில் ஒரு கவர் இருந்தது. அவன் நினச்சது
என் மனைவி இங்கே ஏதோ தவறு பண்ண போகிறேன், இன்றைக்கி இதெல்லாம் காலையிலே கிளம்பியிருக்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சான். அந்த கிஃப்ட்டை அந்த கையில் ஒரு கவர் வந்து கொடுத்துட்டு, எனக்கு என்ன நாள் தெரியுமா, நீங்கள் உங்கள் பிறந்த நாளுங்க, இது வந்து உங்களுக்குன்னு ஒரு புது சட்டை தைச்சங்க, ரொம்ப நாள் ஆச்சு, நேற்று சாயங்காலம் தான் டெய்லர் வந்து கொடுத்துட்டு போனாருங்க அப்படின்னு. ஒரு சம்பவம் தெரியாமல் அந்த கணவன் நினச்சது என் மனைவியை கொண்டு போடணும் சந்தேகப்பட்டு. நடந்தது என்ன தெரியுமா, இன்றைக்கி பிறந்த நாள் அதுக்காக துணி தைக்கிறதுக்காக கொடுத்துருந்தார். இன்றைக்கி பல குடும்பத்தில் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வந்து ஏன் தெரியுமா, தவறான புரிந்து கொள்ளுதல். சரியாக ஒரு நபரையும் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம், தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். உடைய இருதயத்தை ஆராய்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் பல இடங்களில் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு உங்களை குற்றவாளிகளாக எண்ணி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தவறாய் நான் யாரையும் புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாய் புரிந்து கொண்டு எந்த ஒரு தவறான செயல்கள் நான் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் யாரையும் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாதப்பா. தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களுக்குள் வராதபடிக்கு, தவறான செயல்களில் ஈடுபடாதபடிக்கு இருக்க கிருபை தாரும். இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கத்த தருவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை வரத்தை கத்தற்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God be with you. Thank you.